அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரே நேர்கோட்டில் பல கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் ஜனவரி 21 வரப்போகின்றன. இப்படிப்பட்ட இந்த விசேஷ தருணம் இருக்கக்கூடிய இந்த வாரமான அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. ஜனவரி 19 26 வரை எப்படி அமைகிறது? பொதுவாக இந்த வாரத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரைக்குமே பல இடங்களில் இந்த கிரகநிலைகளை நாம் பார்க்க முடியும். நாம் வசிக்கக்கூடிய பூமியிலிருந்து எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த வாரம் அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். புதன் 7ற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறதுங்க. அங்கு மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமானவர் இருக்கக்கூடிய சூரியனும் நிலை கொண்டிருக்கிறார். சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் மீண்டும் வலுவாக புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வி ரீதியான பணிகள் உட்பட அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் புதன் மற்றும் வித்யாகாரகரான புதனின் இணைவு மிக வலுவான முன்னேற்றத்தை சூரியன் மற்றும் புதனின் இணைவால் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான விசேஷ தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் தாமாக விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு. எனவே ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள பல காரியங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். இந்த வாரத்தில் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கும் சுப விரயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் தொழில் ரீதியாக எதிர்பாராத சிறப்பான மாறுதலும் வளர்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைய போகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக ஜென்ம ராசியில் இருந்து விலகி விரயஸ்தானமாகிய 12 வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானமாகிய 12 வக்ரம் பெற்றிருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்களை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை செவ்வாய் அலங்கரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில் கடகராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகளாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுப விரயங்களாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான
தடை தாமதங்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் செவ்வாயின் அமைப்பு அற்புதமான மாற்றங்களை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு வலுவாக பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்திலும் வலம் வருவதால் பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுகிறதுங்க. எனவே இந்த பெருவாரியாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் குரு, செவ்வாய், ராகு, கேது, சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் தாமாக விலகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சம்பள பாக்கி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். ஏமாற்றத்தையே அதிகமாக சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த வேளையில் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மிக சிறப்பாக விலகுவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமான முடிவையும் திடகாத்திரமான நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல அங்கீகாரம் நிறைவாக கிடைப்பதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகள், காரிய தடைகள் விலகுங்க. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகளின் அமைப்பால், அதிலும் சிறப்பாக ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் மிக அற்புதமான மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும். ஆனால் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதிக கவனம் நிச்சயமாக இந்த வாரத்தில் தேவை. இந்த வாரத்திற்கு பிறகு சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெறப்போகிறார். அதிலும் குறிப்பாக 9ஆம் இடத்தில் உச்சம் பெறப்போகிறார். இந்த வாரம்தான் இறுதி தருணமாக அமைந்திருக்கிறது. சனியும் இறுதி கட்டத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார். எனவே இரு கிரகநிலைகளும் இறுதி கட்டத்தை நெருங்கியிருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கின்றன. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் உறுதியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எடுத்தோம் கவர்த்தோம் என்று உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் முடிவு எடுக்க வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக சனி மற்றும் சுக்கிரனின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக புதிய நிலம், வீடு போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த வாரத்திற்கு பிறகு மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு என்பதை சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அதை மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில், அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் தாமாக உங்களை தேடி வரும். கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழ் தாமாக அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும். சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்ததை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் தானாக உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான பிரச்சனைகளும் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது விசேஷமாக மாற்றி அமைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.